அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய ஹிந்தி ஸ்கோப் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வியஞ்சன். இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்வர் பார்த்துருப்போம், எப்படி உச்சரிக்கிறதுன்னு பார்த்துருப்போம். அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பாருங்கள். அதுக்கப்புறம் ஸ்வர் எப்படி எழுதுறது அப்படின்னு நான் போட்டிருப்பேன், அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது வியஞ்சன், ஹிந்தியில் மெய்யெழுத்துக்கள் சொல்லுவாங்க. எப்படி தமிழில் வல்லினம், இடையினம், மெல்லினம் இருக்கோ அதே மாதிரி ஹிந்திலையும் இருக்குது. ஆனால் கொஞ்சம் எழுத்துக்கள் குறைவாக இருக்கும். க, ச, ட, த, ப அது வரைக்கும் தான் இருக்குது. அதே மாதிரி ங, ஞ, ந, ந, ம, ய, ர, ல, வ அந்த மாதிரி இந்த எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்குது. இதை நம்ம ஒன்று ஒன்றா எப்படி உச்சரிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இதை காங்கும்போது லைட்டாக சொன்னால் போதும். இது சொல்லும்போது அழுத்தி சொல்லணும், இது சொல்லும்போது லைட்டாக சொன்னால் போதும், இது சொல்லும்போது காற்றோட கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். அந்த மாதிரி தான் எல்லா எழுத்துக்களும். இந்த வரிசை, இந்த 2வது வரிசையில் உள்ள எழுத்துக்கள், 4வது வரிசையில் உள்ள எழுத்துக்கள் எல்லாமே அப்படி தான் நம்ம உச்சரிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது கா வரிசை. ஸோ கா, க, 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 ங, ச, ச, ஜ, ஜ, ஞ, ட, 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 ந, த, 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 ந, பா, 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 ம, ய, ர, ல, வ. இப்போ இது வரைக்கும் ஓகே, எரலவாவோட முடிஞ்சிச்சு. இது ரெண்டும் கூட்டெழுத்துக்கள்னு சொல்லுவோம், கூட்டெழுத்து வரிசை. ஸோ இதை எப்படி சொல்லுவோம்? ஷ. இந்த ஷ எதுக்கு நம்ம யூஸ் பண்ணால் சங்கர் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஷ யூஸ் பண்ணுவோம். இது ஷ, இது ஷண்முகம் அந்த மாதிரிக்கு யூஸ் பண்ணக்கூடிய எழுத்து. இது ச, சரஸ்வதி. இது ஹ, இக்ஷ, திராட்சை. இத்ர, மித்ர, மித்ரனா ஃப்ரெண்டு. ஞ, ஞனா ஞானம், ஞானேஸ்வர். ஸோ அந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் இது எழுதிக்கலாம். ஸ்ர, ஷ, ஷ ஆசிரமம் அந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் இந்த எழுத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒன் மோர் டைம் நம்ம சொல்லுவோம். க, 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 ங, ச, ச, ஜ, ச, ஞ, ட, 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 ந, த, 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 ந, பா, பா, ப, ப, ம, ய, ர, ல, வ, ஷ, ஷ, ச, ஹ, க்ஷ, த்ர, ஞ, ஷ. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே உச்சரித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எழுதி ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் மேலே எழுதிக்கிட்டிங்கன்னா அந்த எழுதுறதை வச்சு தான் கொஞ்சம் அந்த உச்சரிக்கிறது மிஸ்டேக் ஆகும். அதனால் சொல்லி இந்த வீடியோவை பாருங்கள், ரெஃபர் பண்ணுங்கள். அப்படியே கூடயே சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாக வந்துடும். ஸோ இதெல்லாம் தான் பிராத்மிக் எக்ஸாமுக்கு பேசிக்கு. ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது நம்ம பாரக்கடி பார்ப்போம். அப்படியே ஒரு லெசனாக நம்ம பார்ப்போம் ஃபுல்லாக. தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.